கோவை புளியகுளம் பகுதியில் மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் 245வது ஆண்டு நினைவு தின விழா திருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் வரலாறு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. கோவை புளியகுளம் பகுதியில் மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் 245வது ஆண்டு நினைவு தின பொதுக்கூட்டம் புளியகுளம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தேதாசு பேரவை முருகராஜ் தலைமை தாங்கினார். திருமுருகனார், முத்துக்குமார், செல்வராஜ், சிவராஜ் மற்றும் ரமேஷ் முன்னிலை வகித்தனர். தேவேந்திர குல வேளாளர்களின் மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து இவரது சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார். அப்போது சுந்தரலிங்க குடும்பனாரின் சுயசரிதைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம், ஊர் தலைவர் அறிவழகன், செட்டி அசோக் பன்னாடி, இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன், செட்டி அருணாச்சல குஞ்சர மல்லர், துள்ளா கிருஷ்ணமூர்த்தி, வளரும் தமிழக கட்சியின் மண்டல தலைவர் சந்திரன் மற்றும் சுந்தரராஜ், பேராசிரியர் வேல்முருகன், கலைச்செல்வன், பேக்கரி பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.